Hi friends, welcome to UTM. UTM ல நான் உங்கள் வெங்கட். ஸோ நம்ம டாப் 100 ஸ்கூல் புக் சம் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 29 வீடியோ முடிச்சாச்சு. ஓகேங்களா, 87 சம் முடிச்சாச்சு. இது 88வது சம். வாங்க சம்குள்ள போகலாம். மதிப்பு காண்க 4/3 மைனஸ் வித்தின் பிராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா -3/2. ஓகேங்களா, ப்ளஸ் -5/3 டிவைடட் பை 30/12 ப்ளஸ் வித்தின் பிராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா -12/9 into -27/16. ஓகேங்களா, இது சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் 1.21 இருக்கிற கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டில் சால்வ் பண்ணுங்கள். 4/3. ஓகேங்களா, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ 3/2. நெக்ஸ்ட் இந்த இதுக்கு வாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிவைடட் பையில் இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து மல்டிப்ளிகேஷனில் மாற்றுறோம். ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும், -5/3 இன்ட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் மாற்றும் போது என்ன ஆகும், டிவைடட் பையில் இருக்கிற வேல்யூ அப்படியே மேலே போயிடும், மேலே இருக்கிற வேல்யூ கீழே வந்துடும். ஓகேங்களா, தலைகீழ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ 12/30 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ 12 × 27 டிவைடட் பை 9 × 16. ஓகேங்களா, ஸோ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன ஆகும், 6. ஓகேங்களா, அப்போ 6 மேலே வந்து இங்கே 2ஆல் பெருக்கிறீங்க, அதே மாதிரி இங்கேயும் 2ஆல் பெருக்கிறீங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் பெருக்கிறீங்க, அதனால் இங்கேயும் 3ஆல் பெருக்கிறீங்க. ஓகேங்களா, அப்போ 8 4 2 8 ப்ளஸ் 3 9 ப்ளஸ் இந்த இதில் பாருங்கள் 3ஆல் அடிக்கலாமா 12, 1 3 3 4 12. ஓகேங்களா, ஸோ இதை அடிக்கலாமா 1 5 5 6 5 30. ஓகேங்களா, அப்போ இங்கே இதை அடிக்கலாமா 1 2 2 2 2 4. ஓகேங்களா, அப்போ 3 2 6. இங்கே மைனஸ் சைன் இருக்குது, ஸோ நம்ம அப்படியே மைனஸ் சைனாக போட்டுக்கிறோம். -2/3. அடுத்த ப்ராக்கெட் இங்கே அடிங்க 1 3 3 3 9 1 3 3 9 3 27. திருப்பி அடிங்க 1 3 3 3 9. ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ 4ஆல் அடிக்கலாமா 1 4 4 நன்னாங் 16. இது 1 4 4 3 12. அப்போ என்ன இருக்குது 3 × 3 டிவைடட் பை 4 3 9. ஓகேங்களா, அப்போ 9/4. இப்போ இந்த வேல்யூ பாருங்களேன், ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை என்ன பண்ணலாம், எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, இந்த 6 3 4க்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 6 3 4 3ஆல் போட்டோம் அப்படின்னா 2 3 6 1 3 3 4 அப்படியே வந்துடும். திருப்பி 2ஆல் போட்டோம்னா 1 2 2 2 2 4. ஓகேங்களா, இப்போ இது பெருங்க 3 2 6 6 2 12. எல்சிஎம் வந்து 12. பாருங்கள், எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம் 12. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 2 12. அப்போ 8 9 17. ஓகேங்களா, கீழே வந்து 2ஆல் பெருக்கிறோம், ஸோ மேலேயே 2ஆல் பெருக்கிறோம். 8 9 17 17 2 34. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 × 4 12. ஸோ அதையும் மேலேயும் வந்து 4ஆல் பெருக்கிறோம், ஸோ -8. ஓகேங்களா, இங்கே 4 × 3 12. ஸோ மேலேயும் 3ஆல் பெருக்கிறோம், 3 × 9 9 × 3 27. ஓகேங்களா, ப்ளஸ் 27. 34லேருந்து 8 கழிச்சோம்னா எவ்வளவுங்க, 4 8 26. ஓகேங்களா, 26 + 27 53 டிவைடட் பை 12. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ 88வது சம் முடிஞ்சு. அடுத்த சம் பார்க்கலாமா. ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் 2:3:4 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது எனில் முக்கோணத்தின் பெரிய கோணத்திற்கும் சிறிய கோணத்திற்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா, இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 3.7 கேட்டிருந்த கொஷின். ஓகேங்களா, ஓகே. ஸோ நமக்கு வந்து பெரிய கோணத்திற்கும் சிறிய கோணத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ முக்கோணத்தோட டிகிரி என்னன்றது ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ முக்கோணத்தின் அனைத்து கோணங்களின் அனைத்து கோணங்களின் கூடுதல் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நமக்கு முக்கோணத்தின் கோணங்கள்
ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. என்ன ரேஷியோ? 2x 3x 4x. இது மொத்தமாக கூட்டுங்க. 2x 3x கூட்டினோம்னா 5, 5x 4x கூட்டினோம்னா 9x ஓகேங்களா. அப்போ எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 180 டிகிரி. ஸோ எக்ஸோட மதிப்பு 180 டிகிரி டிவைடட் பை 9 ஓகேங்களா. 9 ஈக்குவேஷன் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது டிவைட் பையில் போயிடுச்சு. ஸோ 9 9 29 180. ஸோ அப்போ எக்ஸோட டிகிரி வந்து பார்த்திங்கன்னா 20 டிகிரி ஓகேங்களா. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூக்கு பதிலாக நம்ம வந்து இந்த 20 டிகிரியை அப்ளை பண்ணலாங்களா? அப்ளை பண்ணுங்கள். ஸோ 2 × 20 டிகிரி இஸ் டு 3 × 20 டிகிரி இஸ் டு 4 × 20 டிகிரி ஓகேங்களா. ஸோ 2 × 20 40 டிகிரி, 3 × 20 60 டிகிரி, 4 × 20 80 டிகிரி. ஸோ இப்போ என்ன கேள்வியில் கேட்டிருக்காங்க? பெரிய கோணத்திற்கும் சிறிய கோணத்திற்கும் உள்ள வித்தியாசம். இதில் எது பெரிய கோணம்? 80 டிகிரி தான் பெரிய கோணம். இருக்கிறதுல சிறிய கோணம் இது 40 டிகிரி தான் ஓகேங்களா. அப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கும்போது 80 டிகிரி மைனஸ் 40 டிகிரி மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 40 டிகிரி ஓகேங்களா. இந்த பெரிய கோணத்திற்கும் சிறிய கோணத்திற்கும் உள்ள வித்தியாசன்றது 40 டிகிரி ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா? அடிச்சாம பார்க்கலாமா? 10 அளவுகோலின் விற்ற விலையானது 15 அளவுகோல்களின் அடக்க விலைக்கு சமம் எனில் லாப சதவீதத்தை காண்க. 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.2ல் கேட்டிருக்க கொஸ்டின் ஓகேங்களா. சரி, என்ன சொல்லியிருக்காங்க? 15 ஸ்கேல் வாங்கின ப்ரைஸை 10 ஸ்கேல் விற்றே வந்து அவர் எடுத்துட்டார் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து அவர் அடைஞ்ச லாப சதவீதத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அந்த அளவுகளோட ப்ரைஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா. நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. அங்கே வேல்யூ கொடுக்கல, நம்ம இதை ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்காக அதுவும் நம்ம ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஒரு ஸ்கேலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அளவுகளோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அடக்க விலைன்ட்டு நம்ம 100 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. அப்போ 15 ஸ்கேலுக்கு இன்ட்டு 100 ரூபா மேனி போட்டோம் அப்படின்னா 1500 ரூபா கொடுத்து அவர் அந்த 15 ஸ்கேல் வாங்கியிருக்கார் ஓகேங்களா. ஆனால் 10 ஸ்கேலையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் என்ன விலைக்கு விற்றுருக்காரு? அதே 1500 ரூபாய்க்கு விற்றுருக்காரு ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக ஆயிடுச்சா? 10 அளவுகோலின் விற்ற விலையானது 15 அளவுகோலின் அடக்க விலைக்கு சமம். மேட்ச் ஆயிடுச்சிங்களா ஓகேங்களா. ஸோ 15 ஸ்கேல் வாங்கின ரேட்டை 10 ஸ்கேல் விற்று அவர் ஈக்குவல் பண்ணிட்டார் ஓகேங்களா. அப்போ என்ன இதுக்கு இது விற்றுருக்காரு? 1500 டிவைடட் பை 10 ரூபா ஓகேங்களா. ஒரு 10 ஸ்கேல் விற்றுருக்காரு ஓகேங்களா. டிவைடட் பை 10 போட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்கேல் என்ன ரேட்டுக்கு விற்றாருன்றது நமக்கு தெரியும் ஓகேங்களா. அப்போ 0 அடிபட்டு போச்சு ஓகேங்களா. இப்போ 150 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. ஒரு ஸ்கேலை 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, 150 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ லாப சதவீதம்ன்றது எவ்வளவு? லாப சதவீதம் 100 ரூபான்றது 100%. அப்போ 150 ரூபாய்க்கு விற்றுருக்கார். 100 ரூபாய்க்கு வாங்கினா 150 ரூபாய்க்கு விற்றுருக்காருன்னா 150 ரூபாலேருந்து 100 ரூபாய்க்கு கழிச்சோம்னா எவ்வளவு? 50 ரூபா லாபத்துக்கு விற்றுருக்காரு. 100 ரூபா 100%னா 50 ரூபா எத்தனை பர்சன்ட்டு? 50% ஓகேங்களா. ஸோ அவர் அடைஞ்ச லாப சதவீதம்ன்றது 50% ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டெப்பு போகணுன்ற நீடே கிடையாது ஓகேங்களா. இது வந்து ஜஸ்ட் நம்ம பார்த்தோன்னே 50% நம்ம சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு புரியாதுன்றதுக்காக வந்து நம்ம ஒரு 4 ஸ்டெப்பை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகேங்களா. இதெல்லாம் மற்றபடி வந்து இந்த செம்மை நம்ம படித்தோடையுமே வந்து மைண்டை ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி 50%ன்றதை நமக்கு சொல்லிடும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அங்கே நம்ம எக்ஸாமில் போய் வந்து அட்டன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்குன்னு அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் வந்து அதுக்குண்டான வேலையை செஞ்சிடும் ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா 90 வீடியோ முடிஞ்சாச்சு ஓகேங்களா. இன்னும் பாக்கி இருக்கிறது 10 சம்ஸ் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.